ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 3 days பேக் வந்த அனௌன்ஸ்மெண்ட், இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட். இது ரெண்டுத்தான அப்டேட்டை பற்றி நான் பேச போகிறேன். நீ என்னம்மா 3 days பேக் வந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, சில ரீசன்னால் என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஓகேங்களா? 3 days பேக் வந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்களா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆர் கண்டென்ட் ரைட்டர் இந்த 2 மெம்பர்ஸும் வந்து அவங்களோட டாஸ்க்கை பண்ணலாம். ஓகேங்களா? மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும் ஸ்டாஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் சில சேஞ்சஸ் பண்ணுறதுனால மைக்ரோ டாஸ்க் மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் அவங்களோட ஒர்க்கை வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு வந்து அந்த எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் இது 2 ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகுது. நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஷோ ஆகலை, அண்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில் ஆப்ஷன் வந்து எனக்கு ஷோ ஆகலை அப்படின்ற மெம்பர்ஸ் உங்களோட நேம், உங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் இது 3யும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எஸ்பிஓ மீடியா ஆஃபீஷியல் எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் இதில் 2த்தில் நீங்கள் மேலே டச் பண்ணிங்களா 17 கமெண்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 17 கமெண்டர்ஸில் யாருக்காவது ஒரு கமெண்டர்ஸ்க்கு டச் பண்ணி நீங்கள் இது மாதிரி உங்களோட நேம், உங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் இதை 3த்தையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரிப்ளை வரும். 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை வரலைன்னா நீங்கள் வேறு கமெண்டர்ஸை நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி வேறு கமெண்டர்ஸும் உங்களுக்கு சரியாக ரிப்ளை பண்ணாத பட்சத்தில், ஓகேங்களா, கமெண்டர் உங்களுக்கு சரியான ரிப்ளை பண்ணாத பட்சத்தில் நீங்கள் sptvm@gmail.com ஓகேங்களா இந்த மெயிலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு வந்து என்னோடய ஐடி என்னன்னு தெரியல, மறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எஸ்பிஓவில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ, என்ன ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் எஸ்பிஓவில் கொடுத்துருக்குற அந்த ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலேருந்து எஸ்பிஓவுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். ஓகேங்களா? என்ன ரீசன், எனக்கு வந்து ஐடி மறந்துருச்சு, இதுதான் நான் வந்து எஸ்பிஓவில் கொடுத்துருக்குற மெயில் ஐடி, இதுதான் எஸ்பிஓவில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பர், ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி sptvm@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். எதிலிருந்து பண்ணணும்? எஸ்பிஓவில் கொடுத்துருக்குற ரிஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு ஐடிலாம் ஞாபகம் இருக்குது, ஓகேங்களா, ஆனால் பாஸ்வேர்டு நான் மறந்துட்டேன், இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் உள்ளே லாகின் ஆக மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிற ரிஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து நீங்கள் எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி என்னால் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியல, இல்லை எனக்கு ஐடி மறந்துருச்சு, பாஸ்வேர்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணணும், இல்லை என்னோடய பாஸ்வேர்டு என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் அட்மின் டீமுக்கு sptvm@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கள், சார் அங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க 3 days பேக் வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட், அதில் இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரீசண்டாக வந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 அப்டேட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்டேட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து போர்ட்டல் வந்து லாகின் பண்ண முடியாது. ஓகேங்களா? எரர் வரும். அது நேற்று ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ வந்து லாகின் ஆகுது. ஓகேங்களா? அது நேற்று சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ வந்து ஒர்க் ஆகுது, என்னால் உடனே அதை அப்டேட் பண்ண முடியல. இப்போ லாகின் ஆகுது. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆர் கண்டென்ட் ரைட்டர் உங்களோட ஒர்க்கை அதை பண்ணுங்கள். செகண்ட் அப்டேட் வந்து என்னென்னா, வாலண்டியர் எஸ்பிஓவுக்கு தேவைப்படுறாங்க. வாலண்டியர் என்னென்னா தானாகவே முன் வந்து ஒரு ஒர்க்கை செஞ்சு கொடுக்கறது தான் வந்து வாலண்டியர். ஓகேங்களா?
எதுக்காக இந்த வாலண்டியர் வந்து எஸ்பிஓக்கு தேவைன்னா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குகளை பெண்டிங்ஸ் வந்து நிறையா இருக்குது செக் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? எப்படி அதை பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஓவில் நம்ம செக் பண்ணுற ஐடியோ இல்லை மற்ற டீட்டெயில்ஸோ நம்மளால் பார்க்க முடியாது. நமக்கு வந்து அவங்க போடுற அந்த போஸ்ட்டோட லிங்க் மட்டும் கொடுப்பாங்க. அதை நம்ம உள்ளே லாகின் பண்ணி செக் பண்ணும்போது உள்ளே லாகின் ஆகுதா, போஸ்ட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதில் கீவேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, எந்த மிஸ்டேக்கும் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அப்ரூவோடு கொடுக்கணும். ஓகேங்களா? அதை அப்ரூவோடு கொடுக்கறதுக்கு தான் இந்த வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. இந்த வாலண்டியர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து எஸ்பிஓக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா 2000 மெம்பர்ஸ் வந்து எஸ்பிஓக்கு தேவைப்படுறாங்க. இந்த 2000 மெம்பர்ஸுக்கும் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இல்லை, சேலரியும் இல்லை. ஓகேங்களா? வாலண்டியர்னால் தானாக முன் வருவது, அது பேர் தான் வந்து வாலண்டியர். உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு என்னப்பா பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, பெனிஃபிட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? எஸ்பிஓக்காக நான் இதை பண்ணுறேன், இல்லை எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதை பண்ணலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இதை பண்ணலாம். எஸ்பிஓக்காக நான் பண்ணுறேன்பா அப்படின்ற மெம்பர்ஸ் வந்து பண்ணலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் வந்து சேலரியோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸோ எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னா இன்னும் 2 or 3 டேஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணி அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குகளை என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ரூவோடோ இல்லாட்டினா ரிஜெக்டோ கொடுக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம கிளியர் பண்ணால் தான் நியூ ட்ராவல் வந்து நம்ம ஜாயினிங் வந்து தர முடியும். அதே மாதிரி எஸ்பிஓவில் வேறு டாஸ்க்கையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் மைக்ரோ டாஸ்கில். அதனால தான் இதை கிளியர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் இதில் பேலன்ஸ் வந்து 9 lakh மைக்ரோ டாஸ்க்கை வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. மைக்ரோ டாஸ்க் அந்த எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 1 or 2 days இல்லைன்னா 14 days ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்பிஓ பக்கத்தில் இருந்து அவங்க செக் பண்ணும்போது இவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எஸ்பிஓ மெம்பர்ஸை வேலண்ட்ரியாக தேர்வு பண்ணி அவங்க செக் பண்ண சொல்கிறாங்க. இது மூலமாக வந்து எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இருக்கிற டவுட்டும் வந்து கிளியர் ஆகும். என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த 2000 மெம்பர்ஸுக்கும் வந்து தெரியும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த வாலண்டியர்ஸை வந்து தேர்வு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில். தேர்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரீஃபண்ட் ஆர் விட்ரவல். இதெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. இந்த வீக் எண்டு ஃப்ரைடே ஒர்க் முடிஞ்சதும் போட்டாலும் போடுவாங்க, இல்லைனா மண்டேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதில் வந்து அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்து ரீஃபண்டாக இருக்கட்டும், விட்ரவல் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் அமௌண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் போடுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ரீஃபண்ட் அமௌண்ட் போட்டதும் அதுக்கப்புறம் நீங்கள் விட்ரவல் பண்ண அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டாக இருக்கும், அந்த ப்ரூஃபை நீங்கள் வந்து எஸ்பிஓவில் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்த அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு முன்னாடி வந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வாட்சிங். பாய்.